இன்றைக்கி நம்ம ஈசிஆர் ரோடு கொட்டிவாக்கம் வந்திருக்கோம். பிளாட் ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த என்ட்ரன்ஸை நாங்கள் கான்டெம்பரரி ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இங்கே தான் பயோகேஸ் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் டேங்க் இது. அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் வென்டிலேஷன் சோர்ஸ். இந்த டேங்க் தான் ஏரேஷன் டேங்க்கு. கேரளா கான்செப்டில் பூமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மெயினான அட்ராக்ஷன் வந்து ஸ்டாச்சு, நடராஜர் ஸ்டாச்சு. கோட்டையாடுக்கு 5 யூசஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜு, ஸ்டவ், சிங்க். இதெல்லாம் ஒரு ட்ரையாங்கிளில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதுதான் முக்கியமான ஐட்டம் இந்த வீட்டில். ஃபுல்லாக டைல்ஸ் தான். ஆக்சுவலாக டைல் மாதிரியே தெரியாது, ஒரு மியூரல் மாதிரியே இருக்கும். ஃபுல்லி ஓப்பனபிள் ரிமோட் கண்ட்ரோல்டு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல் பூஜா ரூம். எலிகண்டாக எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பியன்ஸுக்கு எவ்வளோ அழகாக செட் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. டாய்லெட்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பியானோ கீஸை இமிடேட் பண்ணுற மாதிரி அதான் இந்த சீசைட் ஏரியாவோட மகிமையே. ஃபுல் ஆஃப் 10 கிலோவாட் சிஸ்டம் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இது லூவர்ஸு, கீழே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட கான்செப்டே சிம்பிளிசிட்டி. அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் தான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து ஷூட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இந்த வெரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது சுவேஜ் சிஸ்டம், சுவேஜ் ரீசைக்ளிங். அதுக்கு மாதிரி சோலார் பேனல்ஸு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டரே நீங்கள் யூஸே பண்ணுறீங்க, சம்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு. ப்ளஸ் பொக்காஷி பக்கெட்டை யூஸ் பண்ணி மென்யூர்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க. ப்ளஸ் கவு இப்போ இல்லை, ஃபியூச்சரில் வரப்போகுது. வந்ததுன்னா அந்த மில்க் தான் யூஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் மேலே ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் ப்ரொடியூஸ் க்ரியேட் பண்ணி இது பண்ணுறீங்க. சார், ஐ திங்க் உங்களுக்கு தான் பிக் தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் டு பி ஆனஸ்ட் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா வரும்ன்றது நாங்கள் எதிர்பார்க்கல. அண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் த கொஷின் வாஸ் யார் ஆர்கிடெக்ட், யார் பில்ட் பண்ணா, யார் இது பண்ணா அப்படின்றது தான் கொஷினாக இருந்தது. ஸோ வேறு வந்துட்டு ஒரு 2-3 ஐட்டம்ஸ் நீங்கள் இந்த வீட்டில் சஜஸ்ட் பண்ணதே வந்துட்டு இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் சார். கோட்டையாடு அது வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு வெளியே எடுத்துருது. நல்லா காற்று வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டு. ஓவரால் ரூம் டெம்பரேச்சர் டெஃபினட்டாக வெளியில் இருக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஐ திங்க் நீங்கள் அந்த இதுவும் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க சார். அந்த நம்ம ஃபுல் பிளாஸ்டரிங்கும் வந்துட்டு மண்ணில் பிளாஸ்டரிங் இதுல தான் பிளாஸ்டரிங், ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணிருக்கோம். அதுவும் வந்துட்டு நல்லாவே இன்சுலேட் பண்ணுது, இன்சுலேஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ ஹீட் உங்களுக்கு ஜாஸ்தி உள்ள வரதே கிடையாது. ஓகே. ஸோ வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு நேச்சுரல் வென்டிலேஷன் ஃபுல்லாக வந்துடுது. அதனால உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் யூசேஜே ரொம்ப கம்மி தான். நீங்கள் இல்லை டே டைம்ல அப்சல்யூட்லி நோ ஏர் கண்டிஷனிங். ஓகே. ஸோ நைட்டில் பெட்ரூம்ஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுவும் இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கிறதுனால அந்த பொடி தூசி வர்றதுனால அதை பொல்யூஷன் அண்ட் டஸ்ட்டுக்காக தான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. அதர்வைஸ் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை ஏர் கண்டிஷனிங்கு. ஸோ அந்தளவுக்கு இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு மெயின் எலிமெண்ட் இது வந்து கோர்ட்யார்டு ப்ளஸ் லார்ஜ் விண்டோ வென்டிலேஷன் நம்ம கொடுத்தது ரெண்டும். நம்ம மோர் தென் 8 feet 7.5 feet நம்ம கீழே 4 வரைக்கும் வந்துடும் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே, வெரி யூஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் அந்த டைனிங் டேபிள் சைட்லாம் போனீங்கன்னா காற்று ஃபுல் பயங்கரமாக, சவுத் சைடு இது, அதனால நல்ல வென்டிலேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் பிளான்ட் நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு. உங்கள் சைடில் வெறும் இன்டர்வென்ஷன் எதுவும் தேவையில்லை, நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக தேவையில்லை, தானாக ஒர்க் ஆகிடும். இன்ஃபேக்ட் அது இனிஷியல் டேஸில் வந்து கிளாசெட்ல இருக்கிற ரீட்டைன் ஆகிற தண்ணிக்கு ஒரு மாதிரி yellowish-ஆலாம் இருந்தது. நவ் அது ஃபுல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி, ஏன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல. இந்த ரீசைக்கிள்டு வாட்டர் வரும்போது ஒன்று ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க ஃப்ளஷ் பண்ணும்போது. நீங்கள் வந்து டு கிவ் கிளாரிட்டி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீசைக்கிள்டு வாட்டர், சுவேஜை ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து ஃப்ளஷுக்கு யூஸ் பண்ணுறீங்க நம்பர் 1, தென் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க. இதுதான் 2 மெயின் யூசேஜ் நீங்கள். அதனால் நிறையா நீங்கள் வந்து வாட்டர் ட்ரா பண்ணுறது ரொம்ப கம்மி. போர்வெல்லையோ இதுல இருந்தோ அப்படி வாட்டர் எடுத்தாலும் நீங்கள் சம்பு வந்து ரெயின் மழை வச்சுன்னா ஃபில்லப் ஆயிடுது, அதையும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வாட்டர் திருப்பி அதே ரீசைக்கிள்டு வாட்டர் அப்படியே அது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மோஸ்ட்லி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெஷ் பண்ணும்போது ஸ்மெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஸ்மெல்லும் இல்லை, கலரும் இல்லை. இட் இஸ் லுக்ஸ் லைக் பிளெயின் நார்மல் வாட்டர் தான். ஓகே. அப்படின்னா மேபி இட் இஸ் பிகாஸ் நீங்கள் வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இது வந்து மைக்ரோப்ஸை வந்து நல்லா, ஆமாம், அதனால அதுதான் வந்து ரீசன் நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அல்லது பிடிச்ச ஃபீச்சர் எது? ஐ திங்க் எனக்கு இந்த இதுதான் சார், பிகாஸ் கோட்டையார்ட் தான். பிகாஸ் அது இட்ஸ் இப்போ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பிகம் ஸோ பிக்.
இப்போ ஒரு 10 பேர் வந்தால் கூட இங்கே வந்துட்டு கேஷுவலாக உட்காந்து ஃபேமிலியாக பேசுறதுக்கு இட்ஸ் a very useful space கேதரிங் ஸ்பேஸ் இல்லையா தட் ஐ ரியலைஸ்ட் உள்ள வந்த உடனே வந்து ஓகே இது ஒரு நல்ல ஒரு உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் ஆக்சுவலாக சென்ட்ரல் கோர்ட்யார்டுங்கிறது பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தட் டூ இன் அ ஸ்மால் ஃப்ளோர் பிளேட் லைக் திஸ் 1400 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க வீடோட ஒரு ஃப்ளோர் அதில் சென்ட்ரல் கோர்ட்யார்டு வச்சோம்னா இந்த ஃப்ளோரில் பெட்ரூம் இல்லை. ஆமாம், இது வந்துட்டு திஸ் இஸ் லைக் நீங்கள் டைனிங் டேபிள் இருந்தாலும் இங்கே உட்காந்து பேசலாம், இங்கே ஹாலில் இருந்தாலும் இங்கே உட்காந்து பேசலாம். கம்யூனிகேஷன் ஸ்பேஸ் ஆமாம், ஆல்சோ இப்போ நீங்கள் மேலே இருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் யார் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்படியே வந்து அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? டெஃபினட்டாக. அண்ட் வெதர் நம்மளுக்கு கூல் டவுன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பூஜா ரூம் அண்ட் இந்த மியூரல் இனிஷியலா நாங்க யோசிச்சது வாஸ் மியூரல் பெயிண்டிங்ன்ற மாதிரி தான். இந்த கேரளா டெம்பிள்ஸ்ல இருக்கிற மியூரல் பெயிண்டிங்ன்ற ஐடியால தான் யோசிச்சோம். பட் அகைன் நீங்க சஜஸ்ட் பண்ணது தான் பெயிண்டிங் போட்டா மெயின்டெனன்ஸ் மைட் பி டிஃபிகல்ட், நம்ம டைல்ல போலாம் அப்படின்னு. அப்போ லக்கிலி வி ஃபவுண்ட் திஸ் கம்பெனி டு டு திஸ் நேச்சுரலாவே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷ்ல ரொம்ப அழகா அமைஞ்சது. அண்ட் எவ்ரிவன் ஹூ விசிட்ஸ் आवर ஹவுஸ் தே ஆர் அது இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது ஒரு லுக் இருக்குது, கிட்ட போய் ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா வேறு டிஃப்ரெண்ட் இந்த ஃபீல் அண்ட் லுக் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. we feel she is there, she is present there, always looking out, blessing us. நான் வந்து எனக்கு இந்த வீட்டில் கேட்டிங்கன்னா டெரஸ் தான் டிஸ்டன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. Yes sir, terrace is also very it's so you are using it regularly, right? ஆமாம் சார், டெஃபினட்டாக. நான் எவ்ரி சிங்கிள் டே ஐ கோ தேர் பிளான்ஸ் வாட்டர் பிளான்ஸ் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. அது ஒரு உங்களுக்கு ஒரு ஹாபியோ ஒரு வேற யாராவது நம்ம வைக்கலாம், நம்மளுக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல அதுக்கு டைம் இல்லைன்னா கூட அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அதுதான் டென்ஷன் ஃப்ரீ ஆக்குறதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இல்லை. கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அது இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் சார். எஸ்பெஷலி ஈவினிங் டைம்ஸில் ஒரு நைட்டு போனோம்னா நல்ல ஒரு காம் ப்ரீஸும் அடிக்குது, அழகாக இருந்துட்டாங்க. வந்து சம்மர்லேயும் அது ப்ரீஸ்லாம் நல்லா இருக்கும், நல்ல ப்ரீஸ் இருக்குது சார் இல்லையா? ஏன்னா பீச்சும் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, ஸோ சம்மர்லேயும் ப்ரீஸுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஈவன் டாய்லெட்ஸ்க்கெலாம் கூட பயோடிகிரேடபிள் இதுன்னு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஐ திங்க் அது இட் வாஸ் ட்ரிவன் பை இந்த எஸ்டிபியோட கான்செப்ட் தான். ஏன்னா எஸ்டிபி வந்துட்டு நம்மளுக்கு பயோடிகிரேடபிளாக இருக்கிறது பெட்டர் அப்படின்றனால அதில் கொஞ்சம்லாம் கெமிக்கல் அலௌட் தான், பட் ஸ்டில் நாங்கள் வந்துட்டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் பயோடிகிரேடபிளாக பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால ஃப்ளோர் கிளீனரில் ஆரம்பித்து இது டிஷ் வாஷர். ஸோ எதுவுமே நம்ம யூஸ்வலாக இருக்கிற அந்த ஹார்பிக்கு விம் ப்ரில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல? இல்லை, இது வந்து இதில் கிடைக்குது அமேசானில் இல்லையா? அமேசானில் அமேசான் பிக் பாஸ்கெட் எல்லாத்துலேயும் கிடைக்குது. ஸோ அந்த என்ன ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம வியூவர்ஸுக்கு லிங்க்கில் போடுவோம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து டாய்லெட் கிளீனர்ஸுக்கும் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஈவன் டிஷ் வாஷர் கெமிக்கல்ஸு. இதை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷினுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? வாஷிங் மிஷினுக்கும் டிடர்ஜென்ட் அவைலபிள் இருக்குது, விச் இஸ் ஆர்கானிக் அண்ட் நோ கெமிக்கல்ஸ், கிட் ஃப்ரெண்ட்லி, பெட் ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி அதுதான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈவன் ஃப்ளோர் கிளீனிங்காக இருந்தாலும் சரி, டாய்லெட் கிளீனிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அதுதான். அதனால தான் உங்களோட ரீசைக்ளிங் சிஸ்டம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஆமாம் சார், அதுவும் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதனால தான் வந்து நம்மளால் அப்பப்போ அந்த மிக்சர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த அனரோபிக் பாக்டீரியாவை ஆட் பண்ண சொல்லுவாங்க, இப்போ இது டேப்லெட்ஸ்னு தான் சொல்லுவாங்க அவங்க, அதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறது சார். ஸோ நீங்கள் கேட்கும்போது டிஃபால்ட்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போட்டேன்னு சொன்னீங்க. ஓகே, அது ஏன்னு சொன்னால் நீங்கள் ஹார்பிக்ங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான், அது இட் கில்ஸ் த பாக்டீரியா. அது தவிர சோப் கூட நீங்கள் பாடி சோப் கூட யூஸ் பண்ணுறதில்ல, அது சொல்லுங்கள். ஸோ பாடி சோப்பும் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெத்தடுக்கு தான் போயிட்டோம். ஸோ கடலை மாவு ஆர் க்ரீன் கிராம் அதோட மாவு, பயத்தம் பொடி அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, பயத்தம் பொடி நம்மளோட ஹோம் கிச்சன் அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பாத் பவுடர் நம்மளே பொடிக்கிற மாதிரி, லைக் அரிசி, பருப்பு, பாதாம் அதெல்லாம் போட்டு எல்லாமே நேச்சுரல் ஐட்டம்ஸ். அது இல்லாமல் இந்த ஸ்விம்மிங் போகும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் அந்த இது யூஸ் பண்ணுறோம், அதுவும் பயோடெக்னு ஒரு ப்ராடக்ட், அதுவும் ஃபுல்லி பயோடிகிரேடபிள். ஏன்னா அது குளோரின் பாடியில் வரும் ஸ்விம்மிங் போகும்போது, அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பயோட்டிக் சோப் யூஸ் பண்ணுறீங்க. அது ரேர், ஸ்விம்மிங் போகும்போது மட்டும் தான் சோப் ஃப்ரீ தான் அதுவும். பட் அதுவும் எப்படின்னா ஸ்விம்மிங் முடிச்சுட்டு அங்கேயே தானே அவங்க குளிச்சுட்டு வருவாங்க. ஓ ரைட் ரைட், உங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்க. ஓ ரைட், அங்கே போனால் கூட அதுதான் யூஸ் பண்ணுறீங்க ஸ்விம்மிங் பூலில் கூட. ஆமாம், அப்போ ஷாம்புக்கு பதிலாக சீக்காயா? சீக்காய் தான். அதுவும் ஒரு 3-4 அவங்க காம்பினேஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஷீக்காய் கூட ஏதோ 2-3 இது ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறது சார். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு ரைஸ் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கானிக்காக தான் நாங்கள் வாங்குகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைஸ்,
கிராசரிஸ், அரிசி, பருப்பு, மஞ்சள் எல்லாமே வந்து ஆர்கானிக். ஸோ இப்போ நாங்கள் ஃபார்ம் இருக்கிறதுனால அங்கேருந்து ஸோ டைரெக்டாக உங்களுக்கு செய்யாறில் ஒரு ஃபார்ம் இருக்குது அதுலேருந்து வந்துடுது. அதுலேருந்து So, அது ஆர்கானிக் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது. 100% ஆர்கானிக். அது இன்ஃபேக்ட் நாங்கள் வந்துட்டு we are even giving to some cancer patients. மும்பையில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஃபுல்லி 100% ஆர்கானிக், எந்த இதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அண்ட் ரெட் ரைஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. நாங்கள் அதுவும் ஒயிட் ரைஸும் யூஸ் பண்ணுறதில்ல, பியூர் ரெட் ரைஸ். இன்ஃபேக்ட் பசங்களுக்குலாம் வந்து இட்லி ஒயிட் கலர்ல இருக்குன்னா இது ஏன் ஒயிட் கலர்ல இருக்குன்னு கேட்பாங்க. பிகாஸ் தே ஆர் சோ யூஸ்ட் டு ரெட் இட்லி. ஓகே, ரெட் இட்லி தோசை. அது ரெட் ரைஸ்ங்கிறதா ப்ரௌன் ரைஸ்ங்கிறதா? அது ஆக்சுவலா இல்ல ரெட் ரைஸ். இட்ஸ் கால்ட் ரெட் ரைஸ், நாட் ப்ரௌன் ரைஸ். வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? ப்ரௌன் ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல அதிகமாக இருக்கு சார். அதோட அந்த மேலே இருக்கிற அந்த இதோட இருக்கும். ஆமா, அதோட இருக்கும், ஹஸ்கோட இருக்கும். ஓகே. பட் ரெட் ரைஸ் வந்துட்டு ரெட் ரைஸும் ஹஸ்கோட தான் இருக்கும், அந்த மேலே இருக்க எண்டோஸ்பம் லேயர் இருக்கும். பட் ரெட் ரைஸ் வந்துட்டு நம்மளோட நேட்டிவ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார். லைக் நவரா, குள்ளக்கார், ரத்தசாலி, அந்த மாதிரி நிறைய இந்தியன் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ப்ரௌன் ரைஸ் யூஸ்வலி உங்களுக்கு சைனீஸ் ஆர் தாய்வானீஸ், அது இந்தியன் வெரைட்டி கிடையாது, அது ரொம்ப கம்மி தான் இந்தியன் வெரைட்டிஸ். பட் இது வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாடு வெரைட்டிஸே எக்கச்சக்கமா இருக்கு சார். அண்ட் இந்த வெரைட்டில ஒவ்வொன்றும் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் ஒவ்வொரு பிரச்சனை நம்ம உடம்புல. இப்போ அயர்ன் டெஃபிஷியன்சி, ரத்தசாலி அரிசின்றது ரொம்ப நல்லது. நவரான்றது இஸ் வெல் நோன் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு வி ரொட்டேட் பேசிக்கலி, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு ஒரே இதே யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்படியும் ஃபார்ம்லேயே நம்ம ஒரே அரிசி போட முடியாது, பிகாஸ் சாயில் இதுக்காக மாற்றி மாற்றி போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைஸு, வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான். நிறைய இங்கே க்ரோ பண்ணுற வெஜிடபிள்ஸும் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம டெரஸ்லேயே நிறைய வெஜிடபிள்ஸ். அது தவிர ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்கு இல்லையா நம்ம விசினிட்டில, அங்கேருந்து வெஜிடபிள்ஸ் ப்ரொக்யூர். எக்கு கூட நீங்கள் ஆர்கானிக் எக் ஆர்கானிக் எக் தான் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்க. நாட்டுக்கோழி முட்டை, ஆர்கானிக் மில்க்கும் வந்துட்டு அதே மாதிரி மில்க்கும் அது மாதிரி ஆர்கானிக் A2 ஆர்கானிக் மில்க் தான் வாங்குறோம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் அவங்களே கொண்டு வந்து இது பண்ணி சப்ளை பண்ணிடுறாங்க. அமேசிங். ஆக்சுவலி பொக்காஷி பக்கெட் அதை பற்றி சொல்லுங்கள். ஷூர் சார். ஸோ பொக்காஷி இனிஷியலி எங்களோட பிளான் வந்துன்னா நம்மளோட வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு மாட்டோட பயோகேஸ்லேயே சேர்த்து போட்டலாம் அப்படின்னு. பட் சின்ஸ் மாடு கொஞ்சம் டிலே ஆகிறனால, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், நாங்கள் வந்துட்டு உள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒரு பொக்காஷி பக்கெட் பண்ணுறோம். அது ஸோ ஃபஸ்ட்டு ஆனரோபிக்காக பண்ணுவோம். அதோட பொக்காஷியோட அந்த இது பவுடர்ஸ் மாதிரி கிடைக்குது அமேசானில். ஸோ அதை வாங்கிட்டு அதை நார்மல் கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போட்டு ஆனரோபிக்காக பண்ணிவிட்டு, பட் ஆனரோபிக்காக பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகாது. இட் வில் கிரியேட் தட் ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும். வெரி ஜூஸ் பொக்காஷி ஜூஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிரியேட் பண்ணிடும். பட் ஸ்டில் அந்த மேலே இருக்கிற இது வந்துட்டு ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வேஸ்ட் டீகம்போசர்னு ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு தண்ணி கலக்கிட்டு அந்த வேஸ்ட் டீகம்போசரை போட்டு கொஞ்ச நாள் ஊற விட்டுருவோம். அதை எடுத்து ஃபர்தர் அந்த பொக்காஷி உள்ளே ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏரோபிக் டீகம்போசிஷன் தொடங்கும். அது பண்ணும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீகம்போஸ் ஆகி மண் மாதிரி ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ அது வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கு அதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அதான் ஃபெர்டிலைசர், அதான் ஃபெர்டிலைசேஷன் பிளான்ட்டுக்கு அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இன்செக்டிசைட்ஸ்லாம் வந்துட்டு அகைன் அமேசான்லேயே நீம் ஆயில் அது இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அதை வச்சு இன்செக்டிசைட் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். 2 பொக்காஷி பக்கெட் வச்சுருக்கோம் சார். ஒன்று நம்ம எடுத்து ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா, இன்னொன்று வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது போனதுக்கப்புறம் இது அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். தென் EV தான் யூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நிறையா அப்படி சொன்னீங்க. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது சார் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் எலக்ட்ரிசிட்டி சோலாரில் வந்துடுது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதும் EV தான். எக்கனாமிக்கலாகவும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஈவன் EV பில்லாம் கூட மோர் தென் ஹாஃப் ஸ்லாஷ் ஆகிடுது டெஃபினட்டாக. இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் an EV மோர் தென் ஹாஃப் மேலே ஸ்லாஷ் ஆகிடுது. ஸோ அதனால நாங்கள் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் என்னோட 7 சீட்டரே கொடுத்துட்டு நாங்கள் we are planning on getting a EV 7 seater EV வாங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். ஸ்கூட்டரும் வச்சிருக்கீங்க போல. ஸ்கூட்டரும் வச்சிருக்கோம். எப்படி நீங்கள் நம்ம ஃபர்மை வந்து சூஸ் பண்ணீங்க? நான் தான் ரிசர்ச் பண்ணேன், டு பி ஆனஸ்ட். அப்போ நாங்கள் யூஎஸில் இருந்தோம். ஐ திங்க் உங்களை எனக்கு வந்துட்டு 2018 தெரியும்னு நினைக்கிறேன். நான் யூஎஸில் இருக்கும்போது தான் உங்களை ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு வேறு பிளாட் வாங்கி அதுக்கு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா இல்லை அது வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணோம். ஸோ லிட்டர்லி வந்துட்டு உங்களை ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இப்போ லேண்டு பிளாட் மாறிச்சே தவிர ஆர்கிடெக்ட் வாஸ் ஆல்வேஸ் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் வித் அவர் டீம், ஹவ் வாஸ் தட்? ஹவ் கம்ஃபர்டபுள் யூ வேர் மூவிங் வித் அவர் டீம்? இட் வாஸ் வெரி குட் சார். இன்ஃபேக்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி கார்டியல் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது. வெரி ரெஸ்பான்சிவ். எனி இஷ்யூவாக இருந்தாலும் இம்மீடியட்டாக அது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ஒரு
approach was very good. அண்ட் இன்ஃபேக்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் கூட நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இஷ்யூஸ் ஸோ அது ஒரு கொஷின் ஆக்சுவலாக, அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வாங்கலாம், அது மாதிரி ஆஃப்டர் யூ ஆக்கிபை அதோட நீங்கள் ஏதாவது கேட்டால் வந்து ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா அதெல்லாம்? ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 1 இயர்க்கு அப்புறமா கூட நான் பேசி இது பண்ணியிருக்கேன். அண்ட் இட் வாஸ் வெரி ரெஸ்பான்சிவ் சார். அதில் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது எங்களுக்கு. டெஃபினட்டாக ஹியூஜ் தேங்க்ஸ் டு யூ அண்ட் த என்டையர் டீம் சார். இட் வாஸ் ஃபினாமினல் ஸ்டஃப். அண்ட் நாங்கள் 2 பேருமே ஐடியில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு கூட இருந்து பார்த்து பில்ட் பண்ணுறதுன்றதுலாம் இட்ஸ் அவுட் ஆஃப் கொஷின். ஸோ அதில் வந்துட்டு இட் வாஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். ஏன்னா உங்களை வந்துட்டு கம்ப்ளீட்டாக டோட்டலாக இது ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அண்ட் இட் கேம் அவுட் ஃபினாமினலி. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ ஹியூஜ் திங் சார் எங்களை பொறுத்தவரை. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இல்லை. ஸோ வி குடன்ட் டூ தட் அண்ட் தட் வாஸ் அ கிரேட் திங் சார் ஃப்ரம் உங்கள் டீம் கிட்டேருந்து. ஸோ தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ. வி ஆல்சோ ஹேட் அ வெரி குட் ரேப்போ வித் யூ. அண்ட் சில கிளைண்ட்ஸ் கிட்ட தான் எங்களுக்கு வந்து வி வில் ஹேவ் தட் கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் with you was really great. So we thank you for the opportunity and thank you for this interview. இந்த வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க. Thank you so much. I will meet you in next videos.